மனித புனிதர், உலக உத்தமர், நாம் நாதாரி கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கட்சிக்குள்ள குத்துவெட்டு, கோட்டைக்குள்ள சண்டை, உள் துரோகம், அரசியல் எல்லா வேலையுமே இப்போ நீக்கமர நிறைஞ்சு செயல்பட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். குறிப்பா இந்த நாம் தமிழர்ங்கிற கட்சியே அடுத்த கட்சிக்குள்ள சிண்டல் மூட்டி விடுறது, குடிக்கெடுக்கிற வேலை, என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையுமே செய்வாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்குள்ளேயே பயங்கரமான வேலை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் கரெக்டா இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்துலாம் அவ்வப்போது வெளியில வந்து தெரியறதும் அப்படியே அமுங்கிறதுமா இருந்த விஷயம். இப்போ முக்கியமான தலைவர்கள் சொல்றோம் பாத்தீங்களா, அதுகளே 1-2 வெளியில வந்து எங்க கட்சியோடைய யோக்கியதை எந்த லெவல்ல இருக்குங்கிறத பாருங்கன்னு சொல்லி நேற்று அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பு தான் நேற்று பின்னாடி நீங்க பார்க்கக்கூடிய போட்டோ. வட்ட பாறையிலே பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே எப்பவுமே சீமான் ஒரு கோடு போட்டு வைக்கிற அப்படின்னா அந்த கோட்டை தாண்டி ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை கூட இவனுங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இனப்பாசம், அந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடு, வீரியம். ஆனா இடும்பாவனம் கார்த்தி இருக்கு அப்படி பாத்தீங்கல்ல, அவர்கிட்ட குறைந்தபட்ச அறம்னு சொல்றோம் பாத்தீங்கல்ல, இந்த அறம்னாலே என்னன்னு தெரியாத ஒரு மிகப்பெரிய கொடூரமான கட்சி தான் இந்த நாதாரி கட்சி. ஆனா அதுக்குள்ளேயே அரசியல் பிரிவா மக்களை சந்திக்கக்கூடிய செய்தியாளர் தொடர்புல இந்த இடும்பா வந்து உட்கார்ந்துருக்கும் போது எதிராளிகள் விட்டு தாக்குற தாக்குல ரொம்ப ஜல்லியா கீழே இறங்க முடியாது. அதனால குறைந்தபட்ச சமத்துவம் பேசுறோம்னு சொல்லி பழக ஆரம்பிக்கவும் அதுவே அவருக்கு ஹேபிட்டா மாறி அந்த அறத்தை நோக்கிய பயணத்துக்கிட்ட அவர் வந்து நிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ அவருக்கு வினையா மாறி இருக்கு. 2015 போல பேரிடரா ஒன்னும் உயிர் சேதம் வரல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். இதாங்க உச்சத்திலையும் உச்சம். அன்னைக்கு 300க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க, இன்னைக்கு சாகலையில. அதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டுங்கிறார். இதெல்லாம் குரூரத்தின் உச்சம், குரூரத்தின் உச்சம். கேவலம் கிட்ட எச்சத்தனமான ஒரு அரசியல். செம்பரம்பாக்கம் ஏரியை அம்மா நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்துல ஒரு விழிப்புணர்வு நேரத்துல திறந்து விட்டதுல ஒரு பெரிய இடர் வந்துச்சு. அது மாதிரி இதுல இல்ல. ஜெயலலிதா ஏற்படுத்துறது செயற்கை வெள்ளம், இது இயற்கை வெள்ளம். எவ்வளவு பெரிய அபத்தம். தண்ணி தேங்கலாம் அது பெருமை இருக்கு. பேரிடர்ல தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அது இன்னும் பாராட்டலாம். நானே வந்து அப்படியே எப்படிப்பட்ட ஆள் இவரு, இவர் நினைச்சு நம்ம பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு பெருமிதம் கொண்டு நம்ம அண்ணன் அப்படின்னு பெருமிதத்தோடு எல்லாத்தையும் சொல்லி அவருக்காக சில்லறையை சதற விட்டேன். ஆனா காலப்போக்கெல்லாம் தெரியுது அவரே போய் சில்லறை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான்ட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு. சீமான் சொல்லக்கூடிய வார்த்தை கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா, ஆதரவாகவும் எகென்ஸ்டா மாறி மாறி இருக்கும் போது சீமான டார்கெட் பண்ணி இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு கேடுகட்ட பேச்சு, இதெல்லாம் ரொம்ப எச்சத்தனம், இருக்கிறதுல பொறுக்கித்தனம், இருக்கிறதுல மொள்ள மாதிரித்தனம், நான் அண்ணனை மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய உயரத்துல வச்சு பார்த்தேன், ஆனா இதுக்காக தான் அண்ணன் மேல நான் சில்லறை சதற விட்டு இருந்தேன், ஆனா அண்ணனே இப்போ ஒன்னா நம்ம சில்லறைங்கிறத இதன் மூலமா நான் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி உண்மையை படார்னு உலகத்துக்கு முன்னாடி போட்டு உடச்சிட்டா. அப்படி இவருடைய உண்மை தன்மைக்கு சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி முக்தார் அவர்கள் அண்ணன்ட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்ப்பா, ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இடும்பாட்ட கேட்கும் போது மற்ற ஆளா இருந்தா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றேன் அண்டா பண்றேன், அண்ணன் இதை சொன்னாரு அதை சொன்னாருன்னு சொல்லி சில்லறை அடிக்கக்கூடிய வேலையை ஏதாவது செஞ்சிருப்பா. அப்படி ஆனா இந்த இடும்பா என்ன பண்ணி வச்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே அண்ணன் கிட்ட போய் விவரத்தை சொல்லி இந்த மாதிரி 9 அவர் நச்சரிக்கிறாரு, எல்லாத்துக்கும் நீங்க பேட்டி தரீங்க, அவருக்கு ஒரு பேட்டியை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல போக, சரி மேற்படி நம்ம பண்ணக்கூடிய அந்த ரெகுலர் பாலிசிய அங்க போய் அண்ணன்ட்ட சொல்லு, முக்தார்ட்ட சொல்லு, ரெடி பண்ணிக்கலாம், பேட்டி கொடுக்கிறேன்னு சொல்லவும் நேரா வந்து அந்த ராணுவ ரகசியம், அந்த கட்சி கட்டுப்பாட்டு ரகசியத்தை வந்து படார்னு முக்தார்ட்ட போட்டு உடச்சு விட்டா. அப்படி இந்த இடும்பா அது என்னன்னு கேக்குறீங்களா, வேற ஒண்ணும் இல்ல, கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர்னா என்னடா நீங்க சிரிக்கலாம், அதாவது அண்ணனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கிறத முன்கூட்டி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா அந்த கேள்விக்கு செம்மையா நல்லா பதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு உணர்ச்சி காவியமா முன்னாடி உங்ககிட்ட சொல்லுவாருங்கிற ஒரு விஷயத்தை தான் நேரடியாக சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் முக்தார் சொல்லிட்டாரு, உங்க சங்காத்தமும் வேண்டாம், உங்க பேட்டி வேணாம், ஏண்டா கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் கொடுத்து உங்ககிட்ட பதிவு வாங்குறதுக்கு நீங்க என்ன 10வது படிக்கக்கூடிய பையனா, உங்க அண்ணனை போய் அரசியல் ஆளுமே நான் நினைச்சு விட்டேனே, என்னை தாண்டா நான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்காம போயிட்டாரு. இந்த அளவுக்கு இருக்கு இவருடைய அறம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம்
மிகப்பெரிய நடிகரா இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மைத்தன்மை சில நேரம் உண்மையை போட்டு வெளியில உடச்சிடறாப்படி. அந்த மாதிரி உடச்சதான் நேற்று இவர் கொடுத்துக்கக்கூடிய கேள்வி பேட்டிக்கும் அந்த பேட்டிக்கு இவர் சொல்லிக்கூடிய பதிலும். இவ்வளவு பிரச்சனை நாம் நாதாரி கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அண்ணன் சம்பந்தமா பக்கத்துல நின்று பேசுவதற்கு இப்ப யாருமே இல்ல. அதனால நாம அன்னை சம்பந்தமா பக்கத்துல நின்று பேசுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தானே முன்னாடி போய் நிக்கணும். ஏன்னா நம்மளும் ஒரு தம்பி தானே. அதனால அண்ணன் கிட்ட முக்கியமான சில கருத்துக்களை இப்ப நம்ம தெரிவிப்போம். அண்ணே, முதல்ல இவங்க 2 பேர் வந்த உடனே நல்ல சட்டையை பிடிச்சு 2 கேள்வி கேளுங்க. ஏண்டா அந்த போட்டோல உட்கார்ந்துருக்கீங்களே அது நீங்க தானா அல்லது இல்லையா, அத ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு அப்படின்னு முதல் கேள்வியை கேளுங்க. ஏன்னா அந்த போட்டோ வந்து உண்மை சினிமா பார்க்க போயிருக்காங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஏயா சினிமா பார்க்கறதெல்லாம் குத்தமா, அவங்க பாருல சினிமா பார்க்க போனாங்க, இத போய் ஒரு கேள்வியா நீ கொண்டு வரியேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த சினிமா போக்கு பார்க்கக்கூடிய பக்கத்துல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகிழ்நன், இன்னொரு ஆள் வந்து யூடியூப் புரோட்டர்ஸ், இன்னொன்னு சத்யா. இவங்க 3 பேருமே வருஷ கணக்கா 365 நாளுமே சீமான கழுவி முகரையில ஊத்தக்கூடிய ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே அரசியல் பார்ட்டியுடைய ஆளு, அதாவது பெரியாரிஸ்ட். இவங்களோட போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் நம்ம வந்துட்டு, அதாவது ஆர்எஸ்எஸ் அரசியல். இந்த ஆர்எஸ்எஸ் அரசியலும் திராவிட அரசியலும் எப்பயாவது ஒத்து போகுமா? ஒத்து போகவே போகாது. அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா காப்பி குடிச்சு உங்களுக்கு உட்காந்துருக்காங்கன்னா இது உங்களுக்கு நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இல்லையா? முதல்ல கேளுங்க அது என்னன்னு. அதாவது வட இந்திய அரசியலுக்கு வட இந்திய அரசியல் மற்றும் தென்னிந்திய அரசியல், இந்த 2 இந்திய அரசியல்ல 2 கோட்பாடுகள் இருக்கு. அது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டுல எவ்வளவு பெரிய மோசமான கருத்துக்கள் இருந்தாலும், அதாவது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது முக்கியமான விசேஷம்னா எல்லாரையும் ஒண்ணா மண்ண அழைச்சுக்குவாங்க. அவங்க வீட்டுக்கு நேரடியா போவாங்க. உறவினர்கள் போல ஒன்றாக இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, வருவாங்க. அந்த அரசியல் நிலைப்பாடுல இருந்து தனி மனித பண்புன்னு பாத்தீங்கல்ல, அது அங்க நீக்கமர நிறைஞ்சிருக்கும். அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா அனைத்திலும் வளர்ந்திருக்கக்கூடிய திராவிட கருத்தியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் அவர்களுக்கு எதிர்கருத்து பதிவு செய்கிறார்களோ அவர்களை எதிர்கருத்தாளர்கள் என்ற அடிப்படையில் பார்க்காம 1ஆம் நம்பர் எதிரி, இவனை முதல்ல நம்ம தரமட்டமா கீழே அடிக்கணும், இவனுக்கு மரியாதையை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க எதிர்கருத்து பேசுற அனைத்து ஆளுகளையுமே எதிரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயலை அதிமுக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா செய்ததன் விளைவு இங்க ஜெயலலிதா கருணாநிதி அப்படிங்கிற ஒற்றை ஒரு வார்த்தையுடைய அரசியலா மாறி இப்போ இங்க எந்தெந்த எதிர் அரசியல் பேசுறோமோ அவங்களை எல்லாமே எதிரிகளா பாவிக்கக்கூடிய வரைக்கும் சீமான் தனது தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு இவங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ் ஒரு காரணம். அந்த லட்சணத்துல இருக்கும் போது இந்த போட்டோ நம்ம எல்லாத்தையுமே இன்ப அதிர்ச்சியில தான் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 5 பேர் வந்துட்டு அரண் சைடுல இருக்கக்கூடிய மகிழ்நன், யூடியூப் புரோட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சத்யா, அதுக்கப்புறமேட்டுக்கு மைனர், இவங்க ஒரு பார்ட். இதுல இருக்கக்கூடிய இடும்பா கார்த்தி வந்துட்டு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காப்படி, சாட்ட ஒரு சேனல் வச்சிருக்காப்படி. இவங்க 5 பேருமே மிக பெரிய அளவிற்கு கருத்துக்களை வீரியமா கருத்துக்களை பதிவிடக்கூடிய, திராவிட கருத்துக்களுக்கு எதிராக பதிவிடக்கூடிய கருத்துக்களை சாட்ட வைப்பாப்படி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தம்பிகளும் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸை வந்து இங்க பதிவிட போது இந்த 5 பேருமே நாகரிகம் கருதி பொது வெளியில ஒன்றா உட்கார்ந்து பாக்குறா, ஒரு இடத்துல ஒரு பொது வெளியில ஒன்றா சந்திச்சு சிரிச்சு அந்த சம்பவத்தை அந்த என்ன சொல்றது அந்த நிகழ்ச்சியை வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து நாகரிகமான ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம பாக்குறோம். ஆனா இது யாருக்கு எதிரானதுன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா சீமானுடைய கொள்கைக்கு எதிரானது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் நடத்தக்கூடிய பிழைப்பு இருக்கு தெரியுங்களா, அடுத்தவனை கிண்டி விட்டு அவனை வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அவனை தரமட்டமா வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய வேலையை தான் சீமானும் அவருக்கு எஜமானராக இருக்கக்கூடிய RSS கொடுத்துருக்கக்கூடிய வேலை. அதை விட்டுவிட்டு இவங்க 2 பேருமே வந்துகிட்டு இவங்களோட கூத்தடிக்கிறாங்கன்னா இது உண்மையிலேயே சீமான் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கு நேர் எதிரான வேலையை செஞ்சிருக்கிறதா தான் அர்த்தம். அதற்கு தான் அவர் கொடுத்துக்கூடிய பேட்டிக்கு வரிக்கு வரி பதில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பதில். அதனால நம்ம என்ன சொல்ல வரோம் கேட்டுட்டீங்கன்னா,
சீமான்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் ஒரு பேட்ச் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள உள்ள நுழைஞ்சு வந்த 4 வருஷம் கழிச்சு வெளியில போற மாதிரி ஒவ்வொரு பேட்ச்ல இருந்தும் ஒவ்வொரு ஆளுங்க வெளியில போய்கிட்டே இருக்காங்க. புதுசா சின்ன சின்ன தம்பிகள் உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்கள குணமடைஞ்சு வெளியில போகக்கூடிய பேட்ச்ல இப்போ இடும்பா கார்த்திக்கும் இந்த சாட்ட மாமா பையனும் வர்றாங்களான்னு நினைக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் நமக்கு காத்திருக்கு. இதுல ஒரு துணை சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காளியம்மா இருக்காங்க பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு நேரடியா RSS காரங்க பிஜேபில இருந்து பேமெண்ட் வர்றது, அதன் மூலமா அவங்க ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இங்க நடக்கக்கூடிய அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை கருத்துல கொண்டு பேசாம நாமளும் கட்சியை விட்டு கிளம்பி வெளியில ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம சமூக வலைதளத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னேற்பாடா தான் விளவன்குடியில் இருக்கக்கூடிய இவங்க நாம் தமிழர் கட்சியோடைய வேட்பாளராக இருந்திருக்கக்கூடிய அந்த லேடியை கொண்டுட்டு போய் இப்போ பிஜேபியில போய் சேர்த்து விட்டுருக்காங்க. அங்க போய் கொஞ்ச நாள் இருங்க, அங்க இருந்துகிட்டு அங்க என்னென்ன வேலை நடக்குங்கிறத பாருங்க, நானும் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லி அந்த வேலையும் அங்க நடந்துட்டு இருக்கு. இது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காளியம்மா தான் காரணம். இப்படி எல்லாம் கோட்டைக்குள்ள குத்து வெட்டு நடந்துட்டு இருக்கு. சீமான், நீங்க என்னடா போட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு நான் உள்ள போய் நின்று போட்டை பாரு எனக்கு ஓட்டை போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களை பாருங்க, உங்களுடைய கட்சியை பாருங்க. கட்சிக்குள்ள மிகப்பெரிய வானவேடிக்கைலாம் நடந்துட்டு இருக்கு. அதை சரி பண்ணிட்டு மக்களை பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம்.